திருவோணம் பண்டிகை வரப்போகுது சார். கேரளா மட்டும் இல்லாம தமிழகத்திலயும் இந்த திருவோண பண்டிகை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பாரம்பரிய ஒரு பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கும், இந்த திருவோண பண்டிகைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொடர்பு 2மே பார்த்தீங்கன்னா, அறுவடை திருநாள். அறுவடை மாதங்களுக்கான ஒரு குறிக்கிற ஒரு பண்டிகை. இது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கேரளா ஒட்டியுள்ள மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல குறிப்பா இது கொண்டாடப்பட்டது. சென்னையிலும் இப்ப நிறைய பரவலா ஒரு 40, 50 வருஷமா மலையாளிஸ் இங்க இருக்கிறதால சென்னையிலும் இது பரவலா கொண்டாடப்படுது. 2மே அறுவடை திருநாளை பற்றி குறிப்பிடுறதுதான். கேரளால பார்த்தீங்கன்னா, கர்க்கட மாசம்னு சொல்லுவோம். அது ராமாயண மாசம்னு சொல்லுவோம். அது முடிஞ்சு சிங்க மாசம் பிறந்ததுல இருந்து வர்ற அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து அத்தம் தொட்டு 10ஆம் தூசம் திருவோணம். சோ இந்த 10 நாளும் 10 வகையான கோலங்கள் போட்டு இந்த அத்தப்பூ கோலம் சொல்றதுக்கான மீனிங்கே கேட்டீங்கன்னா, அத்தம் நம்ம தமிழ்ல அஸ்தம்ங்கிறது அவங்க அத்தம்னு குறிப்பிடுவாங்க. சோ அத்தப்பூ கோலம் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருவோண நட்சத்திரத்துக்கு முடியறது தான் ஓணம் பண்டிகை. திருவோணம்ன்றதா ஓணம் பண்டிகைன்றதா இதோட விசேஷங்கள்.